Anagha, conduct the game. Running race show entertainment. Nadi. Okay guys, அடுத்த place சொன்ன மாதிரி பீச் வந்தாச்சு. இந்த பீச் பேர் தெரியல, சாப்பிட்டு கேட்போம். சார் பீச் பேர் என்னங்க சார் இது? கல்பா கார்னிச். கல்பா கார்னிச். ஓகே. உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது. சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு இங்கே எல்லாமே என்ஜாய் பண்ணுறது எப்படின்னா ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எல்லா பிளேஸுமே செட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்களா ரெசார்ட்டாங்க சார் இது ஃபுல்லாக ஷாப்ஸ் தான், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாகவே. ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பார்ப்போம். எல்லோ இல்லைன்னா ரெட்டு தானே. ஃபுல்லாக எல்லோ தானே போயிருக்குதுங்க. டிக்கெட் எல்லாமே சென்ட்ரலே தான். இது ஜூனியர்ஸ் கட்டிருக்குங்க. அந்த லெவல் ஃபுல்லாக அங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஜூனியர்ஸ், சின்ன பசங்களுக்கு. ஓகே முடிஞ்சு அதெல்லாம் போகிறோம் மெஷர் பண்ணுறதுக்கு. போயிட்டு எல்லாம் மெஷர் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆர்ச்சர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால் இருக்குங்க கிளைமேட்டு கடலோரத்தில் காத்தாட செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. இங்கே மட்டும் இல்லை, அந்த பக்கம் ஃபுல்லாகவே கேம்ஸ் தான். ஃபுல்லாக நைட் பார்ட்டிக்கு கேம்ஸ், நைட் கேம்ஸு, இது ஃபுல்லாக கேம்ஸு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே பேஸ்கெட் பாலு, வாலிபாலு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் போனோம்னா அப்படியே பார்ட்டி, இது ப்ரைவேட் ஹோட்டல்ஸோட பார்ட்டி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் பார்ப்போம், முடிஞ்சால் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இங்கே எவ்வளோ நேரம் டைம் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. பார்ப்போம். கொஞ்சம் டைம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது முடிச்சுட்டு சாப்பிட போகணும். சாப்பாடு தான் வாங்கிட்டு வர போயிருக்காங்க. வந்தாங்கன்னா சாப்பிட்டு அப்படியே பீச் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் இங்கேருந்து அப்படியே ஒரு 3-4 மணி ஆயிரும் நினைக்கிறேங்க கிளம்புறதுக்கு. பார்ப்போம். போகிறப்ப அப்படியே முடிஞ்சால் அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, நம்ம பீப்புள்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, படுத்துட்டாங்க பீச்சில். அப்படியே காற்றாட காற்றுக்கு அதுக்கு அப்படியே ஜாலியாக படுத்துட்டாங்க. அப்படியே அங்கே போவோம் நம்ம. ஓகே அனகா, கண்டக்ட் த கேம். என்ன டயர்டு அதெல்லாம் ஒரு பர்த்டே bro. Now the word is Kingfisher aeroplane. You can add after that. I think I'll just confirm again. So we are making a sentence. So aeroplane. He said Kingfisher means we understand maybe aeroplane saying Kingfisher. And the body eduthu mela ulla podu. Brand name maybe aeroplane Kingfisher. Then we add like aeroplane Kingfisher. No, we can add like a launch Kingfisher airplane. Like that. Booked or landed. Landed like that we should make. That's what I meant. Why do you fly? இப்போ அந்த வேர்டு நீங்கள் சொல்லக்கூடாது, வேற வேர்டு தான் சொல்லணும். அந்த அவங்க சொன்ன வேர்டு சொல்லக்கூடாது. Good tactic. சொல்லு சத்தமா with cabin. வித் கேபின். அதான் சொல்லிச்சு with cabin. Sentence full-ஆ சொல்லு. இன்னும் எங்க போறோம்? You have to should be meaningful with cabin. Hey Teja, not meaningful yaar. Yeah, it's not. It will not come to meaningful, bro. Okay. You want to meaning? Okay. Add. Kingfisher airline cabin. Cabin, without cabin.
No air hosting. Kingfisher airline with cabin. Give punishment. Rag actually. Aeroplane. only. Kingfisher airplane It's wrong anyway. was broken. என்ன bro? You said airplane. Engine failure. Engine failure. Story, end of the story. Now Kingfisher aeroplane. 10 years back. Not for the job. ஓகே காய்ஸ், நம்மளுக்கு அப்படியே ஃபுட்டு வந்துருச்சு. தொப்பி பாப்பாவுக்கு வந்து பிரியாணி வந்திருக்கு. வாங்கிட்டு வந்தது யாருன்னா நம்ம பசங்க தான். அவங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்க. அப்புறம் நம்ம சரவணன் ப்ரோ, அப்புறம் வேறு யார், விஷ்ணு, இவங்கெல்லாம் தான் போயிருந்தாங்க. இந்த கவர் வச்சுட்டு நான் அப்படியே சாப்பிட உட்காருவோம். பீஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி. தொப்பி பாபா சிக்கன் பிரியாணி. ஃபுல்லாக பசங்க இருக்காங்க, அதனால யாரும் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்டோம், அப்புறம் கன்டினியூ பண்ணுவோம். சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம பாய்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள். சரி, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பீச் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வரன்ட்ருக்காங்க. வருவாங்களான்னு தெரில, ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குது. நம்ம அப்படியே போவோம். பார்த்திங்கன்னா கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே எல்லாமே. ஸோ ஃபாரினர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பீச்சை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே கேம் முடிஞ்சால் நம்ம போய் பார்ப்போம். ஓகே, நான் பீச் பக்கத்தில் போய்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியுமா. காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடல் பக்கம் வந்திருக்கோம். செம்மையாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு அரேபியன் சி இங்கே இந்த இதில் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இப்போ லோ டைடாக இருக்குங்க. ஹை டைட் இருக்கும்போது இந்த லெவலில் இருக்கும் தண்ணி. இப்போ லோ டைடு அங்கேயே பார்த்தோம்ல நம்மளது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேயே லோ டைடாக இருக்கும்போது தண்ணி இந்த டைரெக்ஷனில் இருக்கும்னு சொல்லி. ஸோ அப்படி தான் இருக்குது. அலை பெருசாக இல்லைங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் அப்படியே பசங்களாம் வந்து விளையாண்டுருக்காங்க. எல்லாம் இங்கே ஆச்சிங் கேம் விளையாண்டாங்களா பிள்ளையா, ஸோ அந்த பசங்க தான் அப்படியே ஜாலியாக வந்து சில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குங்க. சன் தான் போட்டு அப்படியே மூஞ்சில் அடிக்குது, சூரியன் தான். உச்சி வெயிலில் இருக்கும். கரெக்டாக இங்கே மணி இப்போது 3 ஆச்சு. சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. அப்புறம் அப்படியே எல்லாம் ஜாலியாக அப்படியே கொஞ்சம் கேம் விளையாண்டுட்டு, அது இல்லாமல் கேம் அப்படியே போயிட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சா, அதனால பெருசாக எடுக்கலை. நம்ம அப்படியே ஒரு சும்மா அப்படியே அது வரைக்கும் ஒரு வாக் போவோம். போயிட்டு அப்படியே வருவோம். பாருங்கள், ஜாலியாக பசங்களாம் சில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரன்னிங் ரேஸ் வச்சு விளையாண்டுருக்காங்க பசங்க. சரியான லைனுங்க இது, கோஸ்டல் லைனு ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்தோம்ல, அது வரைக்கும் போகுது.
அதுக்கு அந்த பக்கம் அப்படியே ஜாயின் ஆகுது. அப்படியே அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தாண்டி அந்த மலை பார்த்தோம்ல, அதை தாண்டினா அப்படின்னா ஹில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஹில்ஸு அந்த ஹில்ஸை தாண்டினோடனே அந்த பக்கம் ஓமன் பார்டரு. ஆக்சுவலாக அந்த ஹில்ஸ் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு யுஏக்கு ஓமனுக்கு உண்டான பார்டர்னே வைங்களேன். அப்படியே இதில் போனோம்னா இவர் தினேஷ் சார் சொல்லிட்டு இருந்தார், இது டேரெக்டாக அரேபியன் சி, இதிலிருந்து நேரு போனோம்னா நம்மளது இதுதான் அரபிக் சி. இதில் எங்கே போய் கலக்குன்னு சொன்னாருன்னா டேரெக்டாக நம்ம இந்தியா தான். அப்படியே இந்த பக்கம் போனோம்னா ஈரான் பார்டரு அப்படின்னாரு. எனக்கும் தெரில, நானும் மேப் செக் பண்ணாதான் தெரியும். இந்த பிளேஸ்க்கு வரணுன்னா நீங்கள் மார்னிங் வந்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மார்னிங் வந்தீங்கன்னா அப்படியே இது ஈஸ்ட் கோஸ்ட்டு, அதனால உங்களுக்கு இது ஈஸ்ட் கோஸ்ட்னால சன்ரைஸு இதெல்லாம் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக சில் பண்ணிட்டு ஃபேமிலியோடு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். சூரியன் இந்த பக்கம் அடிக்கிறதுனால கரெக்டாக தெரியாது, அதனால ரிவர்ஸில் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாம். அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம இப்படியே போயிடுவோங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க. கடைசியாக நான் கடல் எங்கே போய் பார்த்தேன்னா திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் போனப்போ போய் பார்த்தது. அதுக்கப்புறம் கடல் பக்கம் போகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் மார்னிங் டைம் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைம் வந்திருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். கரெக்டாக வெயில் நேரத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். பட் ஓகே, கிளைமேட் பெருசாக ஹீட்டாலாம் இல்லை, அப்படியே இங்கே காற்றுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஓகேங்க, நம்ம அப்படியே நான் சும்மா அப்படியே லைட்டாக வாக் போயிட்டு அப்படியே வரேன். அப்புறம் நம்ம பசங்க வந்தாங்கன்னா நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, அது வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொன்றுங்க. இப்போது இதில் இந்த தெரியுதா, இந்த இது எதுக்கு இருக்குதுன்னு கேட்டேன். ஏதாவது போட்டிங் ரேஸ் மாதிரி ஏதாவது நடக்குமா என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்படி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இந்த போட் ரேஸ் இருக்குல்ல, போட் ரேஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே இங்கேருந்து அங்கே போயிட்டு, அங்கே உங்களுக்கு தெரியுது ஆரஞ்சு கலரில் தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு தெரியும் தெரில, ஆரஞ்சு கலர் எல்லோ கலர். ஸோ இங்கேருந்து அங்கே போயிட்டு மறுபடியும் அப்படியே யூட்டன் போட்டு மறுபடியும் இங்கே வருவாங்களாமா. இப்போ தான் கேட்டேன் இங்கே அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட, அவங்க சொன்னாங்க அவங்க போயிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வருவாங்களாமா. இந்த பால் போட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் தான் நம்ம சப்போஸ் குளிக்க வராங்க அப்படின்னா அவங்க அலௌடு. இந்த பால் தெரியுதுங்களா காட்டுற இடத்துல, அந்த பால் போட்டிருக்கிறது தான். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெப்த்து, அதுவே டெப்த்து தான், பட் அதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வாட்ச் டவர் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு வாட்ச் டவரு, அதுக்கு அந்த பக்கம் அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ ஏகப்பட்ட வாட்ச் டவர்ஸு. அங்கே ப்ரைவேட் ரெசார்ட்லேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரைவேட் ரெசார்ட்டில் எல்லா ரெசார்ட்டுக்கும் ஒவ்வொரு வாட்ச் டவர் போட்டு பக்கா சேஃப்டியாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டர் கேம்ஸு, நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேலாம் வந்தால் செம ஃபன் தான், செம ஜாலியாக வைப் பண்ணலாம். ஆனால் சாட்டர்டே சண்டேஸ் வந்தோம்னா ஃபேமிலியாக வந்தால் அங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சாப்பிட்டு இருந்த இடத்துல அப்படியே ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு சிலருக்கு இங்கே சாட்டர்டே ஆஃபீஸ் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர்நூன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி கூட்டிகிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே அப்படியே வந்தால் சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்டு ஃபுல்லாக அப்படியே இங்கே நடக்கிற கேமெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. கம்பேர் டு துபாய் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபுஜேராவில் பெருசாலாம் இல்லைங்க, அவங்க அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. பெருசாக இங்கே இன்னொன்று சொன்னார், நம்ம அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தினேஷ் சார் சொன்னார், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே மேக்ஸிமம் ஸ்பீடே 60 தான் ஹைவேலையே இந்த ஏரியாவில். ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்களோட லைஃபு செம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் கம்பேரிட்டிவ் துபாயை கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, எல்லாம் நேம் எழுதி விளையாண்டுட்ருக்காங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம அப்படியே போவோம். இங்கே கேம் எதுவும் நடந்துகிட்ருக்கு. இல்லை அவார்ட் கொடுக்குறாங்க போல், ஜெயிச்சவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே பார்த்தோம்ல அந்த இது ஆர்ச்சிங் கேம் நடந்துச்சுல்ல, ஸோ அதுக்கெல்லாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே,
இங்கே பாருங்க அப்படியே கேம் விளையாண்டுட்ருக்காங்க. ஏதோ டோர்னமெண்ட் நடக்குதா இல்லை இவங்க ஜாலியாக வந்து சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு தெரில. பார்த்தா டோர்னமெண்ட் மேட்சஸ் மாதிரி தான் தெரியுது, எப்படின்னு தெரியல. நம்ம உள்ளே போய் கேட்போம். கேட்டுட்டு நம்ம காய்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ஏன்னா நாம் மட்டும்தான் இங்கே வந்திருக்கோம், அவங்க எல்லாம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டாங்க. நம்ம அப்படியே அங்கே போவோம், போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவாங்களான்னு. பார்க்க வர அப்படின்னாங்கன்னா நம்ம அப்படியே வந்து அப்படியே சும்மா ஒரு மேட்ச் பார்த்துட்டு இப்போ ஆல்ரெடி டைம் வேறு ஆகிடுச்சு. இன்னும் 2 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஏதோ ஒரு டேம் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஹேங்கிங் பார்க்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. நம்மளுக்கும் தெரியாது, நாமளும் இப்போ தானே வந்திருக்கோம். போவோம், போய் அப்படியே பார்ப்போம் என்ன எதுங்கிறத கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்படியே உங்களுக்கு போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேங்க. இங்கே எல்லோரும் அடுத்து கேமுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஓகே, பாய் பாய் அரவிக்ஸி, வில் see you. இங்கே என்ன பிரச்சனைனா இருக்கிற எல்லா பாடியும் டயர்டாயிருச்சு. யாரும் பீச் பக்கம் வரலைன்ட்டாங்க. பட் நாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அது வேறு விஷயம். ஓகே, இங்கே இருக்கிற யாரும் வரலைன்ட்டாங்க. ஸோ அவ்வளோதான். கேம் பார்க்க போகலான்னு பார்த்தாலும் ஆக்சுவலாக இந்த டைமுக்கு நம்ம இந்நேரம் அந்த டேமில் இருந்திருக்கணும். அது என்ன டேமு, ஹெஃபையா டேம்னு சொல்லி, அல் கெஃபையா டேம்னு சொல்லி அடுத்த பிளேஸு. இந்நேரம் அந்த இருக்கணும். ஷெட்யூல் டைம் பிரகாரம் மணி இப்போ 3:30 ஆயிடுச்சு. இந்நேரம் அங்கே இருந்திருக்கணும். இப்போவே லேட் ஆயிடுச்சு. அதான் இப்போ இங்கேருந்து கிளம்புனா இன்னொரு 1/2 hour சொல்லியிருக்காங்க ட்ராவலிங் டைம். போனோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 4:15 ரீச் ஆயிடுவாங்க. ஓகே, அங்கே போயிட்டு அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். அங்கே போயிட்டு டேமில் இறங்கும்போது அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, We'll see that. Okay, see you. ஜாலியாக பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் அங்கே தான் போகிறோம்னு நினைக்கிறேன்.